கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, வரவிருக்கும் தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு வழங்கப்படும் தொகுதி இடங்கள் குறைக்கப்படும் வாய்ப்பு அதிகம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அசிங்கப்பட்டு நிற்கின்றன. ஆனால் அதிமுக நாங்கள் கூட்டணி கட்சிகளை ரத்தன கம்பளத்துடன் வரவேற்போம் என அவர் பேசியிருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்தது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த மறைமுக கூட்டணி அழைப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதிலளித்துள்ளார். அதில் திமுக கூட்டணியில் விசிக வலிமையாக உள்ளது. எங்கள் கூட்டணி உறுதி போக்கில் மாற்றமில்லை. அதிமுக ஆட்சி காலத்திலும் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது உண்மைதான் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.